சென்னை பெருநகர காவல்துறையில கடந்த வருடம் தமிழக அரசால் ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டு 500 கூடுதல் ஊர்காவல் படை காவலர்கள் எடுக்கிறதுக்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒரேபடி 500 ஊர்காவல் படையினை தேர்ந்தெடுத்து 2 மாத கால பயிற்சி கொடுத்து, அனைத்து வகை பயிற்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயிற்சிகள் கொடுத்து இன்னைக்கு அவங்க சென்னை பெருநகர காவல்துறையோடு இணைகிறாங்க. இவங்களோட ஒர்க் என்னன்னா, சென்னை பெருநகர காவல்துறையோட அமைதியை பாதுகாக்கக்கூடிய பணிகளும், சட்டம் ஒழுங்கை பேணுவது, குற்றங்களை தடுப்பது போன்ற அனைத்து செயல்களுக்கும் உறுதுணையாக இருப்பார்கள் அவர்கள். அதேபோல் பேரிடர் காலங்களில் மீட்பு நடவடிக்கைகளுக்கும் அவங்க உறுதுணையாக இருப்பாங்க. அதற்காக இன்றைக்கு அது இன்னைக்கு பாசிங் அவுட் பண்ணிட்டு இன்னிலிருந்து அவர்கள் சென்னை பெருநகர காவல்துறையோடு இணைகிறார்கள். போர் பதற்ற காரணமானு பார்த்தீங்கன்னா, மக்கள் கூடக்கூடிய இடங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பை அதிகரிச்சிருக்கிறோம். அதே மாதிரி கண்காணிப்பு அதிகரிச்சிருக்கோம். ஒவ்வொரு இதையும் எங்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் கண்காணிப்பாக அதிகரிச்சிருக்கிறோம். நம்மளுடைய உளவுத்துறையும் சரி, ரெகுலர் காவல்துறையும் கண்காணிப்பு அதிகரிச்சுட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு வரோம். தியேட்டர், மாலு, அதான் நீங்க கவனிச்சிருப்பீங்க, எல்லா தியேட்டர்ல தான் பொதுமக்கள் கூடக்கூடிய எல்லா இடங்களும் நம்ம நிறைய மால்ஸ் இருக்குது, தியேட்டர்ஸ் இருக்குது, கோயில்கள், அதே மாதிரி பீச், அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே பாதுகாப்பு அதிகரிச்சு. அது ஐபிஎல் மேட்ச் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஐபிஎல் மேட்சை தற்காலிகமாக ஒத்தி வச்சுட்டாங்க. அதனால சேப்பாக்கு அது ஒன்று வெஹிக்கிள் செக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். அதே வேளையில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் கண்காணிக்கப்படும்.